அனைவருக்கும் வணக்கம். இது போர்த்தொழில். நாம் தமிழர் கட்சிக்கு இப்போது புதிதாக ஒரு சின்னம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சின்னம் எப்படி கிடைத்தது, இதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் ஆகியவை குறித்து தான் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். கடந்த 2009ஆம் ஆண்டு மே மாதம் தமிழரின் மற்றொரு தாயகமான ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை தமிழ்நாட்டு தமிழரின் மனசுல சில முக்கியமான கேள்விகளை எழுப்பியது. இந்த இனப்படுகொலையை நம்மால் ஏன் தடுக்க முடியல? நாம் நம்பிய எந்த அரசியல் தத்துவமும் நம்மை ஏன் காப்பாத்தல? அப்படி என்றால் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்றெல்லாம் திராவிடம் வசனம் பேசியதெல்லாம் நம்மை வைத்து பிழைக்கத்தானா என்பது போன்ற பல கேள்விகள் தமிழ்நாட்டு தமிழரின் மனசுல எழுந்தன. அதுவரை தமிழர்கள் யாரையெல்லாம் தமிழின தலைவர், தமிழின காவலர் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தார்களோ, தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக மாறி உங்களையெல்லாம் காப்பாற்றுவேன் என்று வசனம் பேசிய அந்த தலைவர்கள் அப்படியே தமிழர்களை நட்டாற்றில் கைவிட்டுட்டு பதவிக்காக தமிழர்களை பலி கொடுத்ததும் தமிழ் இன உணர்வாளர்கள் மனசுல ஆழமான காயங்களை ஏற்படுத்திச்சு. எதனால் இந்த இன அழிவு ஏற்பட்டுச்சு என்பதற்கு மிக முக்கியமான காரணமாக தமிழர்களுக்கு மனசுல பட்டது, நமக்கென்று ஒரு தாயக தமிழகத்தில் ஒரு அரசியல் கட்டமைப்பு இல்லை. அதுவரை தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த கட்சிகள் அனைத்தும் தமிழர்களுக்கான கட்சியோ தமிழர்கள் தலைமை வைத்த கட்சிகளோ இல்லை. எனவே இந்த இனம் அழிந்த போது அவர்களுக்கு எந்த ஒரு வழியும் ஏற்படலை என்ற உணர்வு ஏற்பட்டுச்சு. இதுதான் நாம் தமிழர் கட்சி பிறப்பதற்கு மூல காரணம். சிறு சிறு நெருப்பு துண்டுகளாக ஒவ்வொரு ஊர்லேயும் ஆங்காங்கே செயல்பட்டு கொண்டிருந்த தமிழின உணர்வாளர்கள் ஒன்றாக கூடி தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு வலுவான அரசியல் அமைப்பு ஏற்பட வேண்டும் என்று முடிவெடுத்து 2009 ஜூலை 18ஆம் தேதி அப்ப முள்வெளி கம்பிக்குள் சிக்கிக் கொண்டிருந்த பல லட்சக்கணக்கான ஈழத்தமிழ் உறவுகளை காப்பாற்ற முள் கம்பிகளை அறுத்தறிவோம் வாரீர் என்ற தலைப்பில் அண்ணன் சீமான் தலைமையில் மதுரையில் மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றுச்சு. இந்த பொதுக்கூட்டத்திற்கு மற்றும் பேரணிக்கு அனுமதி பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட பெயர்தான் நாம் தமிழர். ஏற்கனவே தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்களால் நடத்தப்பட்டு பிறகு கைவிடப்பட்ட நாம் தமிழர் என்ற அரசியல் இயக்க பெயரை பயன்படுத்தி நாம் தமிழர் மதுரை மண்டலம் என்ற பெயரில் அந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி பெறப்பட்டுச்சு. அந்த பேரணியில் பங்கேற்ற லட்சக்கணக்கான தமிழ் இன உணர்வாளர்கள் இந்த அமைப்பை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றார்கள். பிறகு தூத்துக்குடியில், திருப்பூரில், இன்னும் பல ஊர்களில் வரிசையாக இது போன்ற மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டங்கள் நடைபெற நாம் தமிழர் இயக்கமாக உருவெடுத்து தமிழ்நாடு முழுக்க அண்ணன் சீமான் தலைமையில் தமிழ் இன உணர்வாளர்கள் பங்கேற்ற அரசியல் கலந்தாய்வு கூட்டங்கள் நடைபெற்றன. பிறகு 2010 மே 18 மதுரையில் நடந்த மாநாட்டில் அதுவரை இயக்கமாக இருந்த நாம் தமிழர் இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக மாறியது. தமிழர் இன நலனுக்காக தமிழ் தேசியத்தை முன்வைத்து வெகுஜன அரசியல் அமைப்பாக உருவாக வேண்டும் என்கின்ற தமிழரின் நீண்ட நாள் கனவு நாம் தமிழர் கட்சியின் வருகைக்கு பின்னால் தான் நிறைவேறியது. கட்சி தொடங்கிய மறு ஆண்டிலேயே 2011ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி முதலாக ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறது. அந்த நேரத்தில் ஈழத்தில் நம் இனத்தை அடித்த சிங்களனுக்கு எல்லா விதத்திலும் துணை புரிந்த காங்கிரஸ் கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என முடிவெடுத்து நாம் தமிழர் கட்சி செயல்பட தொடங்குகிறது. காங்கிரஸ் கட்சி திமுகவை ஊழல் வழக்குகளை காட்டி மிரட்டி நீண்ட நாட்களுக்கு பிறகு 63 தொகுதிகளை பெற்று ஒரு வலிமையான கட்சியாக தேர்தலில் போட்டியிடுது. காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட 63 தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் நோக்கம். காங்கிரஸ் கட்சி தோற்க வேண்டுமானால் பொத்தாம் பொதுவாக காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடாதே என்று சொன்னால் மட்டும் போதாது. அப்படி என்றால் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடாதனா யாருக்கு ஓட்டு போடணுங்கிற கேள்வி மக்களுக்கு எழும்பும். காங்கிரஸ் தோற்கணும்னா அப்போ வெல்கிற வாய்ப்பு அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு தான் இருந்துச்சு. எனவே அண்ணன் சீமான் அவர்கள் காங்கிரஸை தோற்கடிக்க 63 தொகுதிகளிலும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடிவெடுத்தார். ஆனால் இந்த பிரச்சார பணிகள் செய்வதற்கு சில நடைமுறை சிக்கல்கள் எங்களுக்கு ஏற்பட்டுச்சு. நாம் தமிழர் கட்சி எந்த காலத்திலும்
தேசிய கட்சியோடும் திராவிட கட்சிகளோடும் கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்பதுதான் 2010ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி மதுரையில் நடைபெற்ற முதல் மாநாட்டில் அண்ணன் சீமான் அவர்களால் எடுக்கப்பட்ட உறுதியான ஒரு முடிவு ஆகும். எனவே அதிமுகவோடு ஒரு கூட்டணி கட்சி போல அதன் மேடையிலே நின்று நாம் தமிழர் கட்சி பிரச்சாரம் செய்வது சரியாக இருக்காது என்று முடிவெடுத்தார் அண்ணன் சீமான். அதன் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட 63 இடங்களிலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை நிறுத்தி அவர்கள் பேரை பயன்படுத்தி கூட்டத்திற்கான அனுமதி, பிரச்சார பணிகளுக்கான அனுமதி போன்றவையெல்லாம் வாங்கப்பட்டுச்சு. அப்போது ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒவ்வொரு சின்னம் ஒதுக்கப்பட்டது. இதுதான் முதல்ல நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு சின்னம் ஒதுக்கப்பட்ட கதை. இவை அனைத்துமே சுயேட்சை சின்னங்கள் தான். அதன் பிறகு நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் ஆங்காங்கே சுயேட்சை சின்னங்களில் போட்டியிட்டாங்க. அப்போ 63 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துவதற்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஒரு விரிவான ஒரு பயணத்திட்டம் முறையாக போடப்பட்டுச்சு. அண்ணன் சீமானால் இந்த நேரக்குறைவு காரணமாக ஒரு 58 தொகுதிகள்லாம் நேரடியாக சென்று பிரச்சாரம் செய்ய முடிஞ்சிச்சு. இந்த 58 தொகுதிகளையும் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்தது. இந்த தேர்தல் தொடங்குவதற்கு முன்பாகவே அண்ணன் சீமான் அறிவித்தார், இது ராஜீவ் காந்தியின் மகன் ராகுல் காந்திக்கும் பிரபாகரனின் மகன் செந்தமணன் சீமானுக்கும் நடைபெறுகிற யுத்தம்னு அறிவித்து அந்த தேர்தல் களத்தை அண்ணன் சீமான் உணர்வு பூர்வமாக அணுகி ஒவ்வொரு தொகுதியிலையும் கடுமையாக பிரச்சாரம் செய்தார். அதில் வரலாறு காணாத விதமாக 58 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி முற்று முதலுமாக தோற்கடிக்கப்பட்டுச்சு. முதல் முறையாக 2016ஆம் ஆண்டு தேர்தலில் தான் நாம் தமிழர் கட்சி ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு சின்னத்தில் தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளிலையும் வேட்பாளர்களை நிறுத்தி 2016 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைத்து தேர்தல் களத்தை சந்தித்தது. பொது தொகுதிகளில் ஆதித்தமிழர்களுக்கு இடம், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கை போன்றோருக்கு தேர்தலில் போட்டியிடுகின்ற வாய்ப்பு என பல முக்கியமான புரட்சிகர முடிவுகளை இந்த தேர்தலில் அண்ணன் சீமான் முன்னெடுத்து வேட்பாளர்களை பார்த்து தேர்வு செய்து களத்தில் நிறுத்தினார். இந்த தேர்தல் களத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம் வழங்கப்பட்டது. நாம் தமிழர் கட்சி சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி என்ற ஒரு பாடல் ஒரு பட்டி தொட்டி எங்கும் ஒலித்தது. இந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி 4,58,104 வாக்குகளை பெற்று 1.1 வாக்கு சதவீதத்தை பெற்றது. பிறகு 2017ஆம் ஆண்டு ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ஐயா பெருமதிப்பிற்குரிய கலைக்கோட்டு உதயம் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் போட்டியிட்டார். டோக்கன் வழங்கப்பட்டு வாக்குகள் விலைக்கு வாங்கப்பட்ட அந்த வியாபார தேர்தல் களத்தில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ஐயா கலைக்கோட்டு உதயம் பெற்ற வாக்குகள் 3645. 2019ஆம் வருடம் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இந்திய தேர்தல் அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக 20 தொகுதிகளில் ஆண் வேட்பாளர்களையும் 20 தொகுதிகளில் பெண் வேட்பாளர்களையும் களத்தில் நிறுத்தி தேர்தல் களத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இதை சந்தித்தது. ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு மறுக்கப்பட்டதனால இறுதி நேரத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னம் தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்பட்டது. இரட்டை கரும்புகளை தோளில் சுமந்த முண்டாசு கட்டிய விவசாயி நாம் தமிழர் கட்சியின் சின்னமாக மாறியது இந்த தேர்தலில் தான். இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்கு விழுக்காடு 3.89%. பிறகு நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள், பிறகு 2021 சட்டமன்ற தேர்தல் ஆகியவற்றிலும் நாம் தமிழர் கட்சி கரும்பு விவசாயி சின்னத்தில் தான் போட்டிட்டுச்சு. 2021ஆம் சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளிலையும் எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்காம மீண்டும் 50 விழுக்காடு பாதிக்கு பாதி இடம் பெண்களுக்கு வழங்கி அந்த தேர்தலை சந்தித்தது. இந்த தேர்தலில் 29,60,000 வாக்குகள், ஏறக்குறைய 30 லட்சம் வாக்குகளை பெற்று நாம் தமிழர் கட்சி 6.58% பெற்றது. இதற்கு பிறகு நடந்த ஈரோட்டு இடைத்தேர்தல் மற்றும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் போன்றவற்றிலும் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்திலேயே நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டது. பிறகு 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 40 பாராளுமன்ற தொகுதிகளில் 20 ஆண் வேட்பாளர்கள் 20 பெண் வேட்பாளர்கள், அதே 50 விழுக்காடு இடம் பெண்களுக்கு என முன்னிறுத்தி அந்த தேர்தல் களத்தை சந்திச்சிச்சு. வழக்கமாக நாம் தமிழர் கட்சியின் சின்னமாக இருந்த கரும்பு விவசாயி சின்னம் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வழங்கப்படலை. அதுவரை உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் மற்றும் ஒரு சட்டமன்ற தேர்தல்னா 6 தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டியிட்டு இருந்தது.
இம்முறை அது பாரதிய பிரஜா ஆக்கியதா என்ற ஒரு லெட்டர் பேடு கட்சிக்கு அது வழங்கப்பட்டு நாம் தமிழர் கட்சிக்கு இறுதி நேரத்தில் வழங்கப்பட்ட சின்னம் தான் ஒளிவாங்கி என்ற மைக்கு. இந்த தேர்தலில் எந்த கூட்டணி பேரத்திலும் ஈடுபடாமல் தனித்து போட்டியிட்டு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அதுவரை எழுதப்பட்ட எல்லா விதிகளையும் மாற்றி எழுதியது நாம் தமிழர் கட்சி. முதல்ல இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம் பெறப்பட்ட போது அந்த பரப்புரையில் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு மெழுகுவர்த்தி இல்லை 2 மெழுகுவர்த்திகள் போல நான் உருகி மக்களுக்காக சேவை செய்கின்ற ஒரு வாய்ப்பை மக்கள் எனக்கு வழங்க வேண்டும் என அவர் பரப்புரை செய்தார். பிறகு கரும்பு விவசாயி சின்னம் கிடைத்த போது எப்போது நசுக்கப்பட்டாலும் இனிப்பையே சாராக தருகிற கரும்பை போல உங்களுக்கு எப்போது பாதிப்பு வரும்போது உங்களுக்காக உரிமை குரல் எழுப்பிட எனக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள். இந்த கரும்பு விவசாயி என்பது வெறும் சின்னம் அல்ல. நீங்கள் ஒவ்வொரு வேளை உணவு உண்ணும் போதும் உங்கள் மனதிற்கு வந்து போகின்ற விவசாயி என்கின்ற எண்ணம்தான், அவருக்கு நீங்கள் செலுத்துகின்ற நன்றிதான் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் அளிக்கப் போகின்ற வாக்கு என்று சொல்லி அவர் பரப்புரை செய்தார். பிறகு மைக்கு சின்னம் கிடைத்த போது மக்கள் மன்றங்களில் உரிமை போராட்டங்களில் உங்கள் உரிமை குரலை உரத்த குரலில் முழங்க எங்களது ஒளிவாங்கி சின்னத்திற்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று அண்ணன் சீமான் பரப்புரை செய்தார். இந்திய தேர்தல் விதிகளின்படி ஒரு தனித்த சின்னம் அடைவதற்கான அரசியல் அங்கீகாரத்தை இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அடைந்து தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் ஒரு பெரும் சாதனை செய்தது. 8% மேலே கிட்டத்தட்ட 36 லட்சத்திற்கும் வாக்குகளை பெற்று தேர்தல் களத்தில் இதுவரை எழுதப்பட்ட எல்லா விதிகளையும் நாம் தமிழர் கட்சி மாற்றி எழுதியது. நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில அரசியல் கட்சியாக தகுதி உயர்வு அடைந்து அதற்கான சின்னம் பெறுவதற்கான நடைமுறையை நாம் தமிழர் கட்சியின் தலைமை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தது. பல்வேறு கடிதங்கள், பல்வேறு முறையீடுகள், பல்வேறு முயற்சிகள், நீதிமன்றத்தில் வழக்கு ஆகியவற்றிற்கும் பிறகும் கூட நமக்கு ஒரு முறையான சின்னம் கிடைக்கல. இப்போதுதான் நாம் தமிழர் கட்சிக்கு ஏர் கலப்பையினை கொண்ட ஒரு விவசாயி சின்னம் வழங்கப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி தனது ஆட்சி வரைவில் வேளாண்மையை அரசு தொழிலாக மாற்றுவோம் என்று 2016 தேர்தலிலே அறிவித்திருக்கிறது. இப்போது விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் சின்னமாக வந்திருக்கின்ற இந்த வேளையில் ஆட்சி வரைவின் நோக்கமே நாம் தமிழர் கட்சியின் சின்னமாக அமைந்திருப்பது என்பது வரலாற்றில் நிகழ்ந்திருக்கிற ஆகப்பெரும் ஒரு பொருத்தம். இந்த சின்னம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களின் மேற்பார்வையில் வரையப்பட்டு பெறப்பட்ட ஒரு சின்னமாகும். ஏற்கனவே தமிழ்நாட்டு அரசியல்ல வரையப்பட்ட பிரத்யேக சின்னங்களை பெற்ற 2 கட்சிகள் திமுக மற்றும் அதிமுக. ஆமாம், திமுகவின் உதயசூரிய சின்னமும் அதிமுகவின் இரட்டை இலை சின்னமும் அந்தந்த அரசியல் கட்சி தலைமைகளால் வரையப்பட்டு தேர்தல் ஆணையத்தில் சின்னங்களை முறையீடு செய்து கேட்டு பெறப்பட்ட சின்னங்கள் ஆகும். அந்த வரிசையில் நாம் தமிழர் கட்சி தற்போது ஏற்கலப்பையோடு இருக்கக்கூடிய விவசாயி சின்னத்தை வரைந்து கேட்டு பெற்றிருக்கிறது. இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் அந்த சின்னத்தில் இடம்பெற்றிருக்கின்ற விவசாயிக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இருக்கின்ற உருவ ஒற்றுமை. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் எண்ணமாக இருந்த அண்ணன் சீமான் இப்போது நாம் தமிழர் கட்சியின் சின்னமாக மாறி இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பொருத்தமாக இருக்கிறது. பொதுவாக பொது வழக்கத்தில் பலராலும் நாம் தமிழர் கட்சியை சீமான் கட்சி என்று அழைக்கப்படுகிற ஒரு வழக்கம் இருக்கிறது. இப்போது நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் சீமான் அவர்களது உருவத்தையே சின்னமாக நாம் தமிழர் கட்சி பெற்றிருப்பது என்பது ஆச்சரியகரமான ஒரு ஒற்றுமை. இந்த முறையும் விவசாய சின்னத்தை அடைந்திருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினர் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு என்று இணையதளங்களில் ஹேஷ்டாக் வெளியிட்டு அதை மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டாக மாற்றி மகிழ்ந்தார்கள். இனி நாம் தமிழர் கட்சியின் நிரந்தர சின்னமாக ஏற்கலப்பையோடு கூடிய விவசாயி சின்னம் திகழும். இந்த சின்னத்தை நாம் தமிழர் கட்சியை தவிர வேறு யாரும் இந்திய தேர்தல்களில் பயன்படுத்த முடியாத அரசியல் உயரத்தை, தனித்துவத்தை நாம் தமிழர் கட்சி அடைந்து விட்டது. நிரந்தர சின்னம் என்பது அரசியல் கட்சிகளின் உச்சபட்ச ஒரு கனவு. அதை நாம் தமிழர் கட்சி தோன்றிய 15 ஆண்டுகளில் பெற்றிருக்கிறது. அடுத்தடுத்து கட்சி கட்டமைப்பு, பொறுப்பாளர்கள் தேர்வு என பணிகளில் தீவிரம் காட்டி வரும் அண்ணன் சீமான் அவர்கள் தனது அதிரடி வியூகத்தின் மூலமாக இந்த தேர்தலில் உறுதியான வெற்றிகளை அடைய பல வேலை திட்டங்களை தனது கட்சியின் உறவுகளுக்கு அவர் வழங்கி வருகிறார். தமிழ் தேசிய தத்துவத்தை முன்னிறுத்தி எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்காமல் மக்களை மட்டுமே நம்பி நின்று ஒரு தனித்துவமான அரசியல் கட்சியாக மாறியதோடு மட்டுமில்லாமல் பெண்களுக்கு பாதி அதாவது 50% இடஒதுக்கீடு,
சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு தேர்தலில் போட்டியிடுகின்ற வாய்ப்பு, பொது தொகுதிகளில் ஆதி குடிகளுக்கு தேர்தலில் போட்டியிடுகின்ற வாய்ப்பு என பலரும் பாராட்டுகிற பல்வேறு முற்போக்கு முயற்சிகளை வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அண்ணன் சீமான் நிகழ்த்தி தனது அரசியல் பயணத்தின் வெற்றிகளை இந்த தேர்தலின் மூலமாக நிச்சயம் பெறுவார் என்பது உறுதி. வெல்லப்போரான் விவசாயி அனைவருக்கும் வணக்கம்.